My dear students, this is class 12 maths chapter 5 exercise 5.1 question number 10 பார்க்க போறோம். Determine whether the points minus 2, 1, 0, 0 and minus 4, minus 3 lie outside on அல்லது inside அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனில் இந்த மூணு பாயிண்ட்டையும் எக்ஸு ஒய்க்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள், -2, 1 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை, அதாவது எக்ஸு ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகிடும்னா, எக்ஸு ஸ்கொயருக்கு பதிலாக -2², ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 1². பாருங்கள், இது எக்ஸுக்கு பதிலாக இது ஒய்க்கு பதிலாக -5 × -2 + 2 × 1 -5 என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். -2² வந்து +4, 1² 1 தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 + 2 × 1 2 ஒரு -5. ஸோ 4 + 1 5 + 10 + 2 -5 +5 -5 கேன்சல் பண்ணிட்டோம்னா 12 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த 12 வந்து greater than 0வா? அப்போது இந்த பாயிண்ட் -2, 1 அப்படிங்கிற பாயிண்ட், இது ஏன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஏங்கிற இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு வெளியே இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ இங்கே எதுவும் எழுதிக்கலாம், ஏ -2, 1 லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். புரியுதுங்களா தெளிவாக உங்களுக்கு? அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? அடுத்த பாயிண்ட் என்ன பாருங்கள், 0, 0. இதை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ 0, 0 இதுக்குள்ளே போடலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 0², ஒய் ஸ்கொயருக்கு பதிலாகவும் 0². 0² 0 தானே, -5 × 0 அதுவும் 0 தான் வரும், 2 × 0 அதுவும் 0 தான் வரும். அப்போ -5 மட்டும்தான் நிற்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -5 லெஸ் தென் 0. அப்போது ஒரு வேல்யூ, அதாவது இது வந்து எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக நம்ம இதில் இன்புட் பண்ணி நமக்கு லெஸ் தென் 0ன்னு அந்த வேல்யூ கிடச்சிதுன்னா தட் பாயிண்ட் இஸ் இன்சைட் த சர்க்கிள், சம்வேர் இன்சைட் த சர்க்கிள். ஓகே, பாயிண்ட் பி இன்சைட் த சர்க்கிள் 0, 0 எங்கேயாச்சும் உள்ளே போட்டுக்கோங்க சர்க்கிள்குள்ளே. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போகலாமா? அடுத்த பாயிண்ட் என்ன, சி அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். -4, -3. ஸோ எக்ஸு ஒய்க்கு பதிலாக நான் இதில் போடும்போது எக்ஸு ஸ்கொயர், கரெக்டாக பாருங்கள் சர்க்கிளோட ஈக்குவேஷன், எக்ஸு ஸ்கொயருக்கு பதிலாக -4² ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக -3² -5 × எக்ஸுக்கு பதிலாக -4 அகெயின் ப்ளஸ் 2 × ஒய்க்கு பதிலாக -3 -5. ஸோ இந்த வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். -4² வந்து +16, இதுக்கு +9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +20, 2 3s are 6, -6 -5. ஓகே, தென் 16 + 9 + 20, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸில் இருக்கிறது 2 மட்டும்தான், அப்போ -11. ஸோ நல்லா கவனிங்க, 16 + 9 25, 20ல் 11 கழிச்சிட்டோம்னா இது ஒரு 9 ஆகக்கூடி எனக்கு 34 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது. 34 இஸ் greater than 0. அதனால் இதுவும் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள், சம்வேர் இங்கே எடுத்துக்கலாமா? ஸோ சின்ற பாயிண்ட்டு -4, -3 லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள் எழுதிடலாமா? தேர்ஃபோர் சி -4, -3 லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஓகே, சப்போஸ் அந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா ஆன் த சர்க்கிள் அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகேவா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.